Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Bujii Creates சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு வந்து எல்லாரும் ஈஸியா செய்யற மாதிரி நான் வந்து எப்படி காளான் பிரியாணி செய்றேன் அப்படின்ற என்னோட ஸ்டைலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி காளான் பிரியாணி செஞ்சேன் அப்படினா இந்த வீடியோல இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம சூப்பரான காளான் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். அதுக்கு 2 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 பட்டை, 2 அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன், 2 லவங்கம், 1 மராட்டி மொக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து அதையும் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஆபாயில் அரிசி தான். இப்போ வாங்க நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். இதுக்கும் நான் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 50 ml ஆயில், 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் எல்லாம் நல்லா சூடானதும் 1 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம். எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவு நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கொஞ்சம் வதங்கினதும் 2 பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். ஒரு 3 தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துவோம். கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்திக்க போகிறோம். இப்போது பாருங்கள், உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து நிறைய சேர்த்தாதீங்க, கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துனா போதும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் நான் ஒரு 2 பாக்கெட் அளவு மஷ்ரூம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் காளானோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடி எண்ணெயில் நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். அடுத்து இதெல்லாம் வதங்கினதும் ஒரு 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்து எல்லாமே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். அந்த மசாலோட பச்சை வாசனை போகிற அளவு எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் வதங்கினதும் ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். அந்த பதம் வர அளவுக்கு நீங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்க விடுங்க. அதே சமயத்தில் நான் பக்கத்தில் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்து பக்கத்திலே வந்து கொதிக்க விட்டுருக்கேன். ஏன்னா காலையில் நான் செய்கிறனால சீக்கிரமாக ஆகணும் இல்லையா, அதனால தண்ணி வந்து நல்லா சூடானதும் அதை எடுத்து இதில் நம்மளாம் கிரேவி பதத்து வந்ததும் இதில் எடுத்து நம்ம ஊற்றிட போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு தட்டு போட்டு மூடி நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரிசி வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஊற வச்சிருந்தோம் இல்லையா அரிசி, அது ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் ஊறினா நான் ரொம்ப அழகாக வரும். அரிசி எல்லாம் சேர்த்து அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அளவு டேஸ்ட் பார்த்துட்டு விட்டுருங்க. அடுத்து நம்ம தட்டு போட்டு மூடி தம் போட்டு வைக்க போகிறோம். நான் தம் போடுறது வந்து வீடியோ எடுக்கலை, தட்டு போடுறது மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரத்தில் சூப்பராக அழகாக வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அரிசி ஊற வைக்கிறத பொறுத்து அந்த அரிசி வந்து வேகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். அதை நீங்கள் பார்த்து வந்து வேக வச்சு உதிரி உதிரியாக வர அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க தம் போட்டு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.